சரியா? இந்தாவும் இருக்குது. இப்ப 1000 ரூபாவுல நாங்க பார்த்தோம்டா அந்த கேள்விக்கு நானும் பாக்கையா 1000 ரூபாவுல பார்த்தவன் சொன்னா இது வந்து மற்ற நாணயங்கள்ல குருவிகள் இருக்குது. 500 ரூபாவுலையும் 1000 ரூபாவுலையும் கிளி இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு கேள்வி என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா இலங்கை நாட்டுக்கிளி எந்த காசுல இருக்குன்னு நாங்க பார்க்கணும். இப்ப 1000 ரூபாவுலையும் இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நாங்க இந்த கேள்வி கடைசியா பார்த்த நாங்க இதுல விட இதை வந்து 90 சொல்லி மாத்த சொன்னேன். 70 இல்ல 90 சொல்லி மாத்த சொன்னேன். சரியா? ரைட். இப்ப இதுல வந்து தரவுகளின்படி 3 பேனாவும் 3 பென்சில்களதும் விலையாது என்று கேட்டீங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லி தந்தது அன்றைக்கு கிளாஸ்ல சொல்லி தந்தது, முதலாவது நாங்க என்ன செய்யற, இந்த அரைக்கிற பேனையும் 2 பென்சிலும், இந்த அரைக்கிற பேனையும் 2 பென்சிலும், இந்த அரைக்கிறது ஒரு பேனை 2 பென்சில், இவ்வளவும் எவ்வளவுண்டா இந்த இந்த அரைக்கிற இது எவ்வளவும் இது 40 ரூபா. அப்ப இது 40 ரூபா. ஒரு பேனையும் 2 பென்சிலும் 40 ரூபா. இந்த ஒரு பேனை இந்த 2 பென்சில் இதுவும் இது 40, இதுவும் இந்த இது இவ்வளவு 40, அதோட இந்த ஒரு பேனையும் 2 பென்சிலும் இருக்கு, அது 40. அப்ப 40 40 80. அப்ப மொத்தம் எவ்வளவுண்டா 90 ரூபா. அப்ப ஒரு பென்சில் எவ்வளவுன்னு சொன்னா 10 ரூபா. கடைசி கிளாஸ்ல விளங்கப்படுத்தினேன், அதான் பெருசா விளங்கப்படுத்தல. ஒரு பென்சில் வந்து 90 ரூபா. அப்ப ஒரு பென்சில் 90 ரூபா, சாரி, ஒரு பென்சில் வந்து 10 ரூபா. இவ்வளவும் 90 ரூபாண்டா ஒரு பென்சில் 10 ரூபா. அப்ப ஒரு பென்சில் 10 ரூபாண்டா இது 10 ரூபா, இது 10 ரூபா, 20 ரூபா. அப்ப இவ்வளவும் எவ்வளவுண்டா 40 ரூபா. இவ்வளவும் எவ்வளவுண்டா 40 ரூபா. அப்ப 2 10 10 20 ரூபா போனா பேனை மட்டும் 20 ரூபா என்று நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? தரவுகளின்படி 3 பேனா, ஒரு பேனா 20 ரூபாண்டா 3 பேனைக்கும் 60 ரூபா. ஒரு பென்சில் வந்து 10 ரூபாண்டா 3 பென்சிலும் 30 ரூபா. அப்ப 60 30 90 ரூபா. முதலாவது விடை. 50வது, இலங்கை நாட்டுக்கிளி உருவமுள்ள காசுத்தாளை கொடுத்து 12 பென்சில்களையும் 12 பேனைகளையும் வாங்கிய பின்னர் எவ்வளவு மீதியாக கிடைக்கும்? 12 பேனை 12 பென்சில். சரி, இப்ப பாருங்க, பன்னெண்டு பேனை, ஒரு பேனை 20 ரூபா படி ரெக்கார்டிங் எடுக்கல. Recording in progress. சரி, இப்ப ஓகே. நான் கதைக்கிற விளங்குதா எல்லாருக்கும்? சரி, இப்ப ஒரு பேனை 20 ரூபா படி 12 பேனைக்கும் எவ்வளவு எவ்வளவு பார்த்தா, சரியா, என்ன செய்யணும், நாங்க பெருக்கி பார்க்கணும். எப்படி பெருக்கி பார்க்கிற, 20 12ஆல பெருக்கணும். 12ஆம் வாய்ப்பாடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இல்லாட்டி 12 சரியா நாங்க 20ஆல இப்படி பெருக்கணும். 12 20ஆல பெருக்கணும். சரி, இப்ப இங்க 2 இலக்கத்துல படிக்கல தானே பெருக்கல். யாருக்கு 2 இலக்கத்துல வந்தா பெருக்க தெரியும்? 2 இலக்கத்துல வந்தா யாருக்கு பெருக்க தெரியும்? சரி, அதையும் பார்த்துட்டு போவோம் இப்படி பெருக்கிறேன்னு சொல்லி. சரியா? ஒரு இலக்கம் வந்தா இப்படி பெருக்கிற, ஒரு இலக்கம் வந்தா உதாரணத்துக்கு 12 5ஆல பெருக்க சொன்னா பெருக்குவீங்களா?
12 5ஆல பெருக்க சொன்னா பெருக்குவீங்கன்னு எப்படி 12 போட்டு 5ஆல பெருக்கிறேன். இப்ப 12 5 2 10க்கு 0 மிச்சம் ஒரு 5 5 5 மட்டும் 6. இது சரி. 8ஆல பெருக்க சொன்னா இதை 8 போட்டு பெருக்குவோம். இப்ப என்ன 8 2 16 1 மிச்சம் ஒரு 8 8 8 1 9. சரிதானே? இப்ப 10ஆல பெருக்க சொன்னா 10ஆல பெருக்கு என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? 12 உதாரணத்துக்கு நீங்க லேசா செய்வீங்க. 12 10ஆல பெருக்க சொன்னா 120 தானே? 12 10ஆல பெருக்கினா 120. அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். சரி, அது எப்படி வந்தேன்டா இங்க கவனிச்சு கொள்ளுங்க. 12 10ஆல பெருக்கிற, சரியா? 12 10ஆல பெருக்கிற, 12 10ஆல பெருக்கும். இப்ப பெருக்கல்ல நாங்க ஒரு இதை இவடத்த 2 வந்தா சரியா? நீங்க பெருக்குவீங்கண்ணே. 2 சும்மா வந்தா பெருக்குவீங்கண்ணே. எப்படி பெருக்குவீங்க? 2 2ஆல பெருக்கினா 4, 1 2ஆல பெருக்கினா 2. சரியா? 1 2ஆல பெருக்கினா ரைட். இப்ப 12 வருது. அவ முன்னுக்கு கொண்டு தானே, முன்னுக்கு கொண்டு தானே வரும். 12 இப்படித்தானே வரும். சரியா? அப்ப நீங்க இந்த இருக்கிற 2 நம்பரையும் இதால ஃபர்ஸ்டுக்கு முதலாவது வார இந்த நம்பரால பெருக்கணும். பெருக்கிட்டீங்க. அடுத்தது இந்த நம்பரால பெருக்கணும் மேல உள்ளது. சரியா? இந்த இந்த ரெண்டையும் இந்த வார நம்பரை இதால பெருக்கி முடிக்கிட்டீங்க. இந்த இப்ப நீங்க பெருக்கிட்டீங்க. 12 2ஆல பெருக்கி 24 போட்டீங்க. அடுத்தது என்ன செய்யணும்டா? இந்த அடுத்த வாரம் இந்த நம்பரால பெருக்கணும். அது எப்படி பெருக்கிற? 2 2 2 கொண்டு போய் இந்த 1க்கு கீழே இதுக்கு நேர அடுத்த வாரனாய் போடணும். சரியா? அப்ப 2 2 2 இந்த இருக்கு. இப்ப இதால பெருக்கியாச்சு. இதால பெருக்கும் 1 1. சரியா? இப்ப பெருக்கினதுக்கு போய் இனிமே செய்யணும், 2ஐயும் வந்து கூட்டி விடணும். ஓடருக்கு நாங்க கூட்டணும். அப்படி இப்படி இருக்கு அதே மாதிரி. இப்ப 4 கீழே 4 அடுத்து 0 நினைக்கலாம். இல்லாட்டி ஒன்றுமில்லை டேஷ் ஒன்றுமில்லை. அப்ப 4 2 2 4 இங்க 1. அப்ப 144. சரியா? 12 12 144 தானே? 12 12 144. இதுக்கு தான் என்ன சொல்றேன்டா 12 வரும். 12ஆம் வாய்ப்பாடுண்டா 12ஆம் வாய்ப்பாடு தேவையில்லை. 2 நம்பரை வச்சு நாங்க செஞ்சு போடலாம். இப்ப 10ஆல பெருக்க வேண்டியது. சரியா? 10ஆல பெருக்குவோம். இப்ப ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்வோம்? 2 0ஆல பெருக்கினா 0. இந்த 1 0ஆல பெருக்கினா 0. இதால பெருக்கி முடிக்கிட்டோம். அடுத்தது இந்த 1ஆல. இப்ப 2 2 அது அந்த 1க்கு கீழே நேர கொண்டு வரணும். 2 1 1. இப்ப 0 இதை கூட்டினா 0 0 2 2 1 120 வருதா வரலையா? 12 10ஆல பெருக்கினா 120 தானே? 120 வருது தானே? சும்மா நாங்க பெருக்கக்குள்ள 12 10 120 தானே? இந்த 2 நம்பரை போட்டு இந்த பெருக்கி வச்சிரு. சரியா? அப்ப 15 பெருக்குவோம் உதாரணத்துக்கு. சரியா? ஒன்று செஞ்சு காட்டுறேன். 15 12 15ஆல பெருக்குவோம். 15ஆல பெருக்கிறதுக்கு இப்ப யாருக்கு ஏழும்? என்ன செய்வோம்? இந்த இருக்கிற 5ஆல பெருக்குவோம். 2 10. சரியா? 1 மீதி 1 5 5 5 மட்டும் 6. இப்ப இதால பெருக்கிட்டேன். அடுத்தது இதால பெருக்க போறேன் இந்த நம்பரால. அப்ப 2 2 2 கொண்டு போய் இதுக்கு கீழே 2 கொண்டு போய் இந்த 1க்கு கீழே
ரைட். அடுத்தது இந்த ஒண்டால பெருக்கும். ஒன்று ஒன்று. அதப்போ நம்ம இந்தியாவில் அப்படியே முன்னுக்கு வரணும். இந்தியால சைட்ல அங்கால ஓடப்பட இந்தியால சைட்ல. ரைட். இப்ப போட்டுவோம். 0 6 2 8 1 180. சரியா? 180. ரைட். அப்படி என்று சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து நீங்க வேணுமெண்டா ஒன்றை பெருக்கி பாருங்க. 24 12 பெருக்குங்க வா. மேலுமெண்டா என்ன விட வருதுண்டோ? 24 12 பெருக்குங்க வா. 2 இலக்கத்துல வாரத்தை நாங்க பெருக்கிறதுக்கு சும்மா கொப்பி பின்னிக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எழுதிப்பாரு. கொப்பிக்கு பின்னுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்த எழுதி பாருங்க. 12 24 12 பெருக்கிறதுக்கு. சசிக்கு அழுதலையா? ரெண்டு. பாத்திமா என்னோட 228. பாப்பம்மா. சஞ்சய் என்ன விட? சரி. ஹயா என்ன விட? 288. சரி பாப்பம்மா. கொஞ்சம் பேருக்கு அரைவாசி விளங்காம அப்படி இருக்கும். சரி இப்ப செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? எதால பெருக்குவோம்? வளமையா பெருக்கிற மாதிரி இந்த 2 பெருக்குவோம். அப்ப 2 4 8 2 4 இதால முடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு புதுசு பழகுறது. என்ன இந்த ஒண்டால இந்த 4 பெருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஒண்டால இந்த அரைக்கிற 4 ஃபர்ஸ்ட்டுக்கு இதால பெருக்கணும். பெருக்கி போட்டு இந்த ஒன்றுக்கு கீழே போடணும். அப்ப 1 4 4. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது இந்த ஒண்டால மேல 2 2 2 அந்த 2 இங்கால போடுற இங்கால முன்னுக்கு வாரமாய் போடணும். 2 2 3 8 கூட்டணும். 4 4 8 இங்க 2 288. யாருக்கு வந்து? சரி அப்படி என்றா இப்ப நீங்க இந்த 12 20ஆல பெருக்குங்க பாப்போம். 12 20ஆல பெருக்குங்க. பெருக்கிட்டீங்க? பெருக்கினாக்க கை வைத்தலாம். மெசேஜில் போடவானா? இஜாஸ் அகமத் மெசேஜ் விட போடுறதுக்கு பாவிக்கவானா? நீங்க மெசேஜ் போட போறீங்கன்னு சொன்னா சரி. இப்ப எனக்கு மட்டும்தான் வரும், மற்றவர்களுக்கு போகாது. இனி போடலாம். நிறைய கை வருது. வீடியோ ஓபன் பண்ணினாக்கள்ற கை வருது, விளங்குது. மற்ற ஆக்கள்ற தெரியா? டெவினேஷ் என்ன ஆன்சர்? சரி பாப்போம் என்ன டோட்டு. 0 அதாவது முதல்ல 12 0ஆல பெருக்கணும். எங்க போறீங்க? எங்க போடும்? ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு
இந்த இருக்கிற பூஜ்ஜியத்தால பெருக்கி உடனே நினைச்சுக்கொள்ளுங்க. பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியத்தை 2ஆல பெருக்கினா பூஜ்ஜியம். இந்த 1 பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியம். சரியா? 2 பூஜ்ஜியத்தால பெருக்கினா ஈர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? இந்த 2ஆல இந்த 2 பெருக்க போறோம். அப்ப ஈர் 2 4. 4 எங்க போடுறேன்னா இந்த 2க்கு கீழே போடுறேன். இங்க போடுறேன்ல. ஈர் 2 4. ரைட். அடுத்தது ஓ 2 2. 2 கூட அங்கால போடுறேன்ல. 2 வந்து இங்கால. நாங்க எப்பயுமே எழுதி இங்கால இப்படித்தான் வரணும். சரியா? இப்படி வரணும் எழுதி. அப்ப இப்படி போடக்குள்ள ஈர் 2 4 ஓ 2 2 2 இங்கால போடணும். இப்ப 2ஐயும் கூட்டணும். 0 4 2. அப்ப 242 வருது. யாருக்கு வந்து 240. விளங்கிட்டு பெருக்கிறங்கிறார்கள். 2 இலக்கத்துல வாரது பெருக்கிற விளங்கிட்டு எங்கார்கள்? சின்ன சின்ன டவுட் இருக்கும். ஆனா அன்றைக்கு வந்து பெருக்கல் படிப்பிக்கல. என்னோட பெருக்கல் படிப்பிச்சா நம்ம நுண்ணறிவு பாடம் டம்மி ஆயிரும், நின்றும். நின்றா முறை சொல்லுவாங்க இன்றைக்கு 5 வழி தான் படிப்பிச்சுட்டு வட்டும். அப்ப அதால சரியா பெருக்கல் உணவுக்கு நார்மலா விளங்கப்படுத்திருக்குது. 2 இலக்கத்துல வர்றது. சரி, அப்ப நாங்க அந்த கேள்விக்கு போனோம்டா அதை என்ன சொல்லியிருக்கேன்டா? சரியா? 12 பேனை. அப்ப ஒரு பேனை 20 ரூபா. 12 பேனை எவ்வளவு வரும் என்று கேட்டா ஒரு பேனை 20 ரூபா, 12 பேனை. அப்ப 12ஆல பெருக்குவோம். பெருக்கினோம்டா. சரியா? இப்ப பெருக்குவோம். இதேதான். இப்ப பெருக்கி 7 பெருக்கி விடைய பாருங்க. அப்ப இதுக்கு விடைய எடுங்க. எவ்வளவு பா? 12. இது ஒரு பேனை 20 ரூபா. 12 பேனைக்கு அப்ப அது வேறு இது வேறு. அப்ப அத 20 12ஆல இப்ப இது 12 20ஆல. அப்ப அத 12 20ஆல இது 20 12ஆல. சரி, என்னோட வரப்போகுது? 0 2ஆல வைக்கினா 0. ஈர் 2 4. 1 0ஆல வைக்கினா 0. ஓ 2 2. ரைட். 0 இது 2 4 இது 2 240 ரூபா வருது. சரிதானே? 240. அடுத்தது என்ன? 12 பென்சில். ஒரு பென்சில் எவ்வளவு? 10 ரூபா. 12 பென்சிலுக்கும் 120 ரூபா. 1 10 ரூபாண்டா 12க்கு எவ்வளவு? 120 ரூபா. ரைட். அப்ப எவ்வளவு வருதுன்னு சொன்னா பேனைக்கு பேனை 240 ரூபா, பென்சில் 120 ரூபா. அப்ப 2ஐயும் கொடுத்தா 0 2ஐயும் கூட்டினோம்டா 0 6 3 360 ரூபா வரும். சரியா? அங்க பாருங்க அந்த கேள்விய என்னவா? அதாவது போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தி அரைவாசில இருந்தா அதான் அந்த வந்து இங்க இடையில நிக்குது. இதுக்கு பிறகு வந்து கண்டினியூ ஆகும். இலங்கை நாட்டுக்கிளி உருவம் உள்ள காசு தாளை கொடுத்து. சரியா? அப்ப நாட்டுக்கிளி இருக்கிற காசி வந்து சரியா எதில இருக்கு என்று பார்த்தா இலங்கை நாட்டுக்கிளி இருக்கிறது என்று சொல்லப்படுறது. சரியா? 2ல இருக்குது. கிளி இருக்கிறது 2ல. ஒன்று 500 ரூபா, ஒன்று 1000 ரூபாவுல. சின்ன கிளி இருக்கிறது வந்து 1000 ரூபாவுல. சில ஆட்கள் இப்ப நிறைய பேர் 1000 ரூபாவுலதான் வருமென்று சொல்றாங்க. சரியா? கை வீழ்த்திட்டு அப்படின்னு சொன்னா அந்த 1000 ரூபாவுல இருந்து சரியா பாருங்க 1000 ரூபாவுல இருந்து இந்த 360 ரூபாய் கழிக்கணும். ஏன்? வாங்கிட்டு காசை கொடுத்தா மிச்சம் தரத்தானே வேணும். மிச்சம் தரணும். 1000 ரூபாவுல வந்து 360 ரூபாய் நாங்க கழிக்கணும். கழிக்க மாட்டா எவ்வளவு மீதி வரும் என்று பார்த்தா 0ல இருந்து 0 போனா 0. 0ல இருந்து 6 போகுமா? அப்ப கடனை வாங்குவோம். கடன் இவர்கிட்ட இல்ல, இவர் இங்க கொடுப்பாரு. அப்ப இவர் 10 ஆகி சரியா? இவர் 10 ஆகி திருப்பி இவர் கொடுப்பாரு. அப்ப கொடுத்தாருண்டா இவர் 9 ஆயிடுவாரு. இங்க வந்துட்டு என்ன? வெறும் 10. 10ல இருந்து 6 போனா 4.
இது 9ல இருந்து 6 3 போனா 6 640 ரூபா. விட இருக்கா அங்க 640 ரூபா இருக்கா? இல்ல. அப்ப 1000 ரூபா எடுக்கல. சரியா? 1000 ரூபா சின்ன கிளி உள்ளது. அப்ப 500 ரூபா உள்ளதான் இலங்கை நாட்டு கிளி இருக்கு. 500 ரூபாவுல 500 ரூபாவுல இருந்து கழிச்சு பாருங்க, எவ்வளவுத்த கழிக்கணும்? 500 ரூபாவுல இருந்து எவ்வளவுத்த கழிக்கணும்? 360 ரூபாய கழிக்கணும். கழிச்சு பாருங்க. 500 ரூபாவுல இருந்து 360 ரூபாய் கழிச்சு பாருங்க, எவ்வளவு வரும்? யாரு சொல்லுவீங்க? ₹140 சார். 140 ரூபா. ஓகே, வெரி குட். சைபர்ல இருந்து சைபர் போனா சைபர், இங்க பூஜ்ஜியத்துல இருந்து போகாது. இங்க கடன் வாங்கினா இங்க அது 4 ஆகுது, இது 10 ஆகும். 10ல இருந்து 6 போனா 4, இது 4ல இருந்து 3 போனா 1. 140 ரூபா. 140 ரூபா விட இருக்கா? எத்தனையாவது விட? எத்தனையாவது விட? 3வது விட. அப்ப இங்க 500 ரூபாவுல இருந்து தான் நாங்க சரியா 360 கழிக்கணும். இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட கேட்க போறேன். யார்கிட்ட கேள்வி கேட்க? கேள்வி கேட்ட பதில் சொல்றதுக்கு யாரு ரெடி? பாவம், அபிஷாயினி ரெடியா? ரெடி என்றாக்கள் கேட்குதுங்க. பாப் யார கேள்வி மட்டும். ரைட். மாகிரா, முசாதி. சரி, என்ன கேள்வி என்றா 360 ரூபாய் கழிச்சதான் 500 ரூபாவுல இருந்து ஏன் நான் கழிச்சேன்? ஏண்டா 500 ரூபாவை கொடுத்து 360 ரூபாவை அவர் செலவழிச்சிட்டார். அதான் 360 ரூபா வந்தது என்ன காசு? விளங்கல்ல சார். அந்த 360 ரூபா வந்தது ஏன் கழிக்கணும்? என்ன காசு அது? அது 12 பென்சில்டையும் 12 பேனுடையும் விலை. வெரி குட். 12 பேனுக்கு எவ்வளவு? 12 பென்சிலுக்கு எவ்வளவு? 12 பேனுக்கு 140 ரூபா, 12 பென்சிலுக்கு 120 ரூபா. 140, 240, 120 ரெண்டையும் கூட்டினா 360 என்ன? அதனாலதான் நாங்க அதை கழிச்சோம். இப்ப விளங்குதா? சரி, ஓகே. அப்ப அடுத்த கேள்வி போமா? ஓகே சார். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். பொருட்களது பெறுமதியின் அடிப்படையில் தொப்பி ஒன்றின் விலை யாது? இதுல தொப்பிர விலை எவ்வளவு கேட்கா? செஞ்சுட்டு வரச்சுன்னா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு விட காட்டுங்க பாப்போம். என்ன விட எடுத்து வைக்கிறீங்கன்னு பாப்போம். தொப்பி ஒன்றின் விலை எவ்வளவு? விட எடுத்து அகல பாப்போம். மரியம் எடுக்கலையா? மரியம் உங்களை தான். விட எடுத்தாக்கள் கை வைத்துடுங்க. சரி, கிளாஸுக்கு முன்ன நாளைக்கு என்ன படிப்பிப்பாருன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். சரியா? அதுக்கு பிறகு சரியா கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட். இப்ப இங்க பாருங்க. சரியா? பொருட்களது பெறுமதியின் அடிப்படை தொப்பி ஒன்றின் விலை. இப்ப இதையும் கூட்டினா 26 ரூபா 50. புத்தகமும் பேனை ஒன்றும் 26 ரூபா 50. 2 பேனையும் ஒரு புத்தகமும் 37 ரூபா. சரியா? பாருங்க, இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள புத்தகம்
ஒரு பேனை. சரியா? ஒரு பேனை. இது எவ்வளவு வேண்டா? 26 ரூபா 50 சதம். இதுக்குள்ள வந்து இருக்குது. சரியா? 2 பேனையும் ஒரு புத்தகமும் 37 ரூபாயா. சரியா? நாம ஏற்கனவே தெரியும் நமக்கு இதை நாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி போட்டு யாரு சொல்லுவீங்க? யாரு சொல்லுவீங்க? ஜானா சொல்லிடுமா? எப்படி? சார், முதலாவதும் இரண்டாவதும் பொட்டியில இருக்கிற வந்து ஒரே மாதிரி இருக்குது சார். அப்போ ஒரு வெரி குட். ஒரே மாதிரி இருக்கிறது. வெரி குட், வெரி குட். இது புத்தகமும் பேனையும் இந்த இருக்கு. இங்கேயும் புத்தகமும் பேனையும் இருக்கு. அப்ப இதையும் எடுத்து விட்டா சரியா? அல்லது வந்து இது உழவம் வந்து விலை எவ்வளவுனா 26 ரூபா 50 சதம். இப்ப இது ஃபுல்லா வந்துட்டு எவ்வளவு? 37 ரூபா. அப்ப இங்க பாருங்க, ஒரு பேனையும் ஒரு புத்தகமும் 2 பேனையும் ஒரு புத்தகமும் எவ்வளவுடா? 37 ரூபா. இதுல 2 விலை இவ்வளவு சேர்த்து எவ்வளவு? 26 ரூபா 50 சதமா. அப்ப இந்த 37 ரூபாவுல இருந்து 26 ரூபா 50 சதத்தை கழிச்சு விட்டோம்னா விட எடுக்கலாம். எனக்கு தெரியும். எடுக்கலாம் தானே? விட எடுக்கலாம். இப்ப நாங்க படிக்கையும் இல்ல, தசத்துல எல்லாம் வருது. எங்களுக்கு தெரியா இருக்குமா? அப்படித்தானே? கழிக்கையெல்லாம் எங்களுக்கு தெரியா? அப்படித்தானே இருக்கும். யாருக்கு தெரியாமே? நிறைய பேருக்கு தெரியா. சரியா? நிறைய பேருக்கு தெரியா. ரைட். இப்ப பாருங்க, 37 ரூபாவுல இருந்து 26 ரூபா 50 சதத்தை கழிக்கணும். சரியா? கழிக்கணும். இப்படித்தான் நாங்க கழிக்கிறோம். தசத்துக்கு நேர தசம் இப்படி போடணும். இது 37 ரூபா, இதுல இருந்து 26 ரூபா 50 சதத்தை கழிக்கணும். சரியா? ரைட். இப்ப கழிப்போம். இங்க 0, 0த்துல இருந்து 0 போனா 0, 0த்துல இருந்து 5 போகாது. அப்ப எங்கேயுமே வளமே நாம செய்ய மாட்டோம். கடனை வாங்கினா 10, இது வந்து 6 மாறி இது 10 வரும். 10ல 5 போனா 5. இந்த தசத்துக்கு நேர இதை தசம் மட்டும் சொல்லுவாங்க. தசத்துக்கு நேர தசம். இது 5, தசத்துக்கு நேர தசம். இது 6க்கு 6ல இருந்து 6 கழிச்சா 0. இது 3, 3ல இருந்து 2 போனா 1. அப்ப ஒரு பேனட விலை 10 ரூபா 50 சதம். ஒரு பேனட விலை 10 ரூபா 50 சதம். எங்களுக்கு என்னத்தை கேட்டிருக்குது? தொப்பிய கேட்டி. சரியா? தொப்பிய கேட்டி. இப்ப எங்களுக்கு தொப்பியோட என்ன இருக்கு? புத்தகமும் சேர்ந்திரி. அவ புத்தகத்தில விலையை எடுத்தா தானே நாங்க கண்டுபிடிச்சா தானே நாங்க வந்து தொப்பியை காணலாம். எவ்வளவு வண்டு வட்டும். சரியா? தொப்பியை காணலாம். இந்த புத்தகத்தில விலையை கண்டுபிடிச்சா 150 ரூபாவுல இருந்து இந்த புத்தகத்தில விலையை கண்டமண்டா சரியா? தொப்பியை காணலாம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு புத்தகத்தில விலை எவ்வளவு சொன்னா இங்க பாருங்க. இது ஒரு பென்சில் வந்து 10 ரூபா 50. ஒரு பென்சில் 10 ரூபா 50. இப்ப பாப்போமா, ஒரு புத்தகத்தையும் ஒரு பென்சிலையும் கூட்டினா 26 ரூபா 50 சதமா. சரியா? ஒரு புத்தகமும் யாருக்கு விளங்கல? எல்லாருக்கும் விளங்குது. இது 2 புத்தகத்தையும் இதையும் கூட்டினா, ஒரு பென்சிலையும் கூட்டினா 26 ரூபா 50 சதமா. அப்ப இந்த பென்சில் விலையை கழிச்சு விட்டோம்னா புத்தகத்தின விலை வரும் தானே? சரியா? இந்த பென்சில் விலையை கழிச்சு விட்டா புத்தகத்தின விலை வரும். அப்ப எப்படி கழிப்போம்? 26 ரூபா 50 சதத்துல இருந்து இந்த பென்சில் விலை நாம இப்ப கண்டிக்கும். எவ்வளவு உண்டா? 10 ரூபா 50 சதம் கண்டிக்கும். 10 ரூபா 50 சதம் நாம கண்டிக்கும். அப்ப கழிக்க வேண்டாம். 0த்துல இருந்து 0 போனா 0, 5ல இருந்து 5 போனா 0, தசத்துக்கு நேர தசம், 6ல இருந்து
பூஜ்ஜியம் போனா 6, 2ல இருந்து 1 போனா 1. அப்ப என்னவா புத்தகம் உண்டு, இந்த இருக்கிற புத்தகம் உண்டு 16 ரூபா. இது விளங்கினாக்கள் மட்டும் கைவித்துங்க, விளங்கினாக்கள் மட்டும் கைவித்துங்க. இன்னொரு தரம் சொல்லுங்க என்கிறாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? கொஞ்சம் விளங்கல்ல, இன்னொரு தரம் சொல்லுங்க. இப்ப என்னண்டா இந்த பாடத்துல உங்களுக்கு புதுசி தசத்துல வாரது. சரியா? தசத்துல வாரது. இங்க வந்து விலை எவ்வளவுண்டா 50% என்று சொல்லி தசத்துல வருகிறது. அப்ப தசத்துக்கு நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப 2 ஃபெஸ்டுக்கு 2 படம் இருக்கு. சரியா? எங்க பாருங்க, இந்த கேள்வியில எங்களுக்கு கேட்டது என்னன்னா தொப்பிர விலை எவ்வளவுன்னு கேட்டீங்க. ஒரு தொப்பிர விலை. இப்ப இந்த தொப்பிக்கு நாங்க விலையை கண்டுபிடிக்கணும்டா, இந்த தொப்பிர இதுல விலையை எவ்வளவு நாங்க கண்டுபிடிக்கணும்டா. சரியா? இத காணணும்டா இங்க 150 ரூபா 2. சரி, என்ன 2 தொப்பியையும் புத்தகத்தையும் கூட்டினா 150 ரூபா. அப்ப புத்தகத்தில விலையை கழிச்சு விட்டோம்டா தொப்பில விலையை காணலாம். சரியா? இந்த கழிச்சு விட்டோம்டா தொப்பில விலையை காணலாம். இப்ப எப்படி நாங்க கழிக்கிற என்று சொன்னா இது எவ்வளவு தெரியணும் நமக்கு, அப்பதான் நாங்க கழிக்கலாம். அப்ப எப்படி இதை கண்டுபிடிக்கிற என்றா, இப்ப இதுல வர இது 2 வந்து 26.50 என்று சொன்னா இந்த இருக்கிற இது 2ஐயும் இது 2 வந்து 26.50 வரும். ஒரு பேனையும் ஒரு புத்தகமும் 26.50 வரும். அப்ப 37 ரூபாவுல இருந்து இந்த 37 ரூபாவுல இருந்து இந்த 2 புத்தகமும் பேனையுடைய விலையும் கழிச்சா 26 ரூபா 50 கழிச்சோம்டா எவ்வளவு வருதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப 0ல இருந்து 0 போனா 0, 10, 10ல 5 போனா 5, இது கடன் கொடுத்து தான் 10 ஆயிடுச்சு. அப்ப இது 6 இருக்கும். 6ல 6 போனா 0, 3ல 2 போனா 1. தசத்துக்கு நேர தசம் வச்சா 10 ரூபா 50 ஒரு பென்சில். அப்ப ஒரு பென்சில் 10 ரூபா 50%. இப்ப இதை வச்சு காணும், இது 10 ரூபா 50, இது 10 ரூபா 50%. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து 26 ரூபா 50. 26 ரூபா 50 இருந்து 10 ரூபா 50 கழிச்சோம்டா 50% 50 போனா 0, 6, இது 1. அப்ப எவ்வளவு 16 ரூபா வருது. என்ன வருது? 16 ரூபா. இப்ப இந்த புத்தகத்துல விலை 16 ரூபா. இப்ப புத்தகத்தையும் இதையும் கூட்டினா 150 ரூபா. 150 ரூபாவுல இருந்து இந்த 16 ரூபாயை கழிச்சு விட்டோம்டா தொப்பிர விலை வரும். அவ்வளவு வரும். 150 ரூபாவுல இருந்து 16 ரூபாய கழிச்சு விட்டோம்டா தொப்பிர எவ்வளவு வரும். 0ல இருந்து 0 போனா 0, 0ல இருந்து 0 போனா 0, தசத்துக்கு நேர தசம். சரியா? 0ல இருந்து 6 போகுமா? போகாது. கடனை வாங்கினா இது 4 மாறும். இது 10, 10ல 6 போனா 4, 10ல 6 போனா 4, இங்க 4 இருக்குது, 4ல 1 போனா 3, இங்க 1, 134 ரூபா என்று வரும். யாருக்கு விளங்கினே? 134. சரியா? இப்ப விளங்காதாக்கள் நீங்க யோசிச்சு விடையை பாருங்க. நான் நம்பரை மாத்திரம். சரியா? தசத்துல வந்ததுக்காக உங்களுக்கு விளங்கல. சும்மா உதாரணத்துக்கு இதே கணக்கு, இந்த கணக்கைத்தான் நம்பரை மாத்திரம். என்னண்டா நம்பர், இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதை பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. படி இது 2 புத்தகமும் 2 பேனையும் ஒரு புத்தகம். இது எவ்வளவு சொன்னா 30 ரூபா. சரியா? 2 பேனையும்
நான் அதிலேயே குறிக்கிறேன், அந்த படத்திலேயே குறிக்கிறேன். இந்த படத்திலேயே நான் சும்மா குறிக்கிறேன். விட வருமாடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன விட வருதுன்னு விளங்கினாக்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். யாரை கெட்டிக்கார கண்டு பார்ப்போம். விலையை போட்டது பிறகு நீங்க செஞ்சு காட்டுங்க. இது இவ்வளவும் 15 ரூபா. இது இவ்வளவும் 20 ரூபா. இது இவ்வளவும் 50 ரூபா. சரியா? கண்டுபிடிங்க. தொப்பிர விலை எவ்வளவு? யாரை கட்டி என்று வா. தொப்பிர விலை எவ்வளவு? முதலாவது 40, இரண்டாவது 30, மூணாவது 50. என்ன விடையிட்டு பா. யார் கட்டிட்டு பா. என்ன விடையோ விடைய கையால காட்டுங்க. யாருக்கு விளங்கிருக்கின்ற பாப்பு. லேசான தசம் எல்லாம் இல்ல. விளங்கிட்டா இல்லையா பாப்பா. நல்லா பார்த்து விடையிடுங்க. விட இலக்கத்தை கையால காட்டுங்க. விட இந்த இலக்கத்தை கையால காட்டுங்க. வெரி குட். எல்லாரும் ஒன்று காட்டுறீங்க. ஒன்றுங்கிறது சரி. இது ரெண்டையும் கூட்டினா 15 ரூபா. அதுல இருந்து இந்த அருகே இது இங்க வரும். இது ரெண்டு 15 ரூபா உண்டா. ஒரு பேனு 5 ரூபா. அப்ப ஒன்று 5 ரூபா உண்டா. 2 பேனையும் 10 ரூபா. அப்ப 2 பேனையும் 10 ரூபா என்று சொன்னா அப்ப புத்தகம் எவ்வளவு? புத்தகம் மட்டும் 10 ரூபா. அப்படித்தானே? புத்தகம் மட்டும் 10 ரூபா. அப்ப இது புத்தகம் மட்டும் 10 ரூபா வேண்டா. இது ரெண்டையும் சேர்த்து 50 ரூபா வேண்டா. தொப்பி எவ்வளவு வேண்டா? 40 ரூபா. அப்ப இது சரி. விளங்கிட்டா? ரைட். அடுத்ததுக்கு போவோம். 52வது. பழங்களது பெருமானத்தின் அடிப்படையில் 2 ஆப்பிள்களினது பெருமானம். 2 ஆப்பிள் பழத்துல பெருமானம் எவ்வளவு? இதுவும் அதான். அதே மாதிரி இது இவ்வளவும் 44. அப்ப எங்க இருக்குது? ஒரு ஆப்பிளும் 2 மாம்பழம். இவ்வளவும் 44. இவ்வளவும் 44. ரைட். அப்ப இது 72 என்ன இருக்குது? 72 44 2 மாம்பழமும் சேர்ந்து 72. அப்ப என்ன செய்யணும்டா? 72ல இருந்து இந்த 44 கழிச்சமண்டா. சரியா? ரைட். கழிப்பம். 2ல இருந்து 4 போகுமா? போகாது. கடனை வாங்கினா என்ன? 12. 12ல இருந்து 4 போனா 8. இங்க 6ல இருந்து 4 போனா 2. அப்ப என்ன? யார் சொல்லுவீங்க? 28 ரூபா வருது. என்ன? 28 ரூபா வருது. ஒரு மாம்பழமா? ஒரு மாம்பழமா 28? இல்ல, 2 மாம்பழம் 28. அப்ப ஒரு மாம்பழம் எவ்வளவு? எவ்வளவு? ஒரு மாம்பழம் 14 ரூபா. 2 மாம்பழம் 28 ரூபாண்டா ஒரு மாம்பழம் 14 ரூபா. சரியா?
ரைட், ஒரு மாம்பழம் 14 ரூபாண்டா கேட்டது என்ன? அப்புள் பழத்தை கேட்டீங்க. சரியா? ஒரு மாம்பழம் 14 ரூபாண்டா எங்களுக்கு 2 அப்புள் எவ்வளவு கேட்டி. அப்ப எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க பாருங்க, அப்பளும் சரியா எவ்வளவு போட்டிக்கு? முதலாவதுக்கு எவ்வளவு போட்டிக்கு? 44 ரூபா போட்டி. இதுக்கு 44 ரூபா போட்டி. இந்த 2 28 ரூபா. இந்த 2 28 ரூபா. அப்ப அப்பள் எவ்வளவு என்று பார்த்தோம்டா, அந்த 44ல இருந்து 28 கழிச்சோம்டா எவ்வளவு வரும்? 4ல இருந்து 8 போகாது, கடனை வாங்குவோம். அப்ப 3, இது 14. 14ல 8 போனா 6. இது 1ல 3ல 2 போனா 1. அப்ப ஒரு அப்புள் பழம் 16 ரூபா. 2 அப்புள் எவ்வளவு கேட்டி? ஒரு அப்புள் 16 ரூபா. ஒரு அப்புள் 16. இன்னொரு அப்புளை போட்டு நம்ம எவ்வளவு? 6 6 12க்கு 2 போட்டு 1 மிச்சம் 1 1 2 1 3 32 ரூபா. யாருக்கு விட எடுத்து வந்து? விட யாருக்கு வந்து? சரி, ஓகே, வெரி குட். விட வந்து 32 ரூபா. மூணாவது விட. சரி, இது ரெண்டும் இவ்வளவும் 28 ரூபா. அப்ப 44ல இருந்து இந்த 28 கழிச்சோம்டா எவ்வளவு வரும்? 44ல இருந்து இந்த 28 கழிச்சோம்டா 16 ரூபாண்டு ஒரு அப்புள் பழம் வரும். நமக்கு கேட்டது 2 அப்புள் எவ்வளவு? அப்போ ஒரு அப்புள் 16 இருந்தா 2 அப்புள் 32 ரூபா. சரியா? அடுத்ததுக்கு போமா? அடுத்தது போமாண்டாக்கள் கை வைத்துங்க. அடுத்த கேள்வி, இது முக்கியமான ஒரு விட. இது வந்து எல்லா கேள்வி பேப்பர்லையும் வாரு. சரியா? நிறைய கேள்வி பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி நிறைய கேள்வியில வந்துட்டே ரைட். இப்ப பாருங்க, இது விளங்கப்படுத்தி தான் போவேன். நான் ஒன்னும் செய்யல, விளங்கப்படுத்தாம போகலாது. இப்ப பாருங்க, ஒரு சரியா ஒரு மாம்பழத்தின் விலை, ஒரு மாம்பழத்தின் விலையை போல சரியா, உதாரணத்துக்கு அப்பிள் பழம் வண்டி ஒரு மாம்பழத்தின் விலையை போல அப்பிள் பழம் 2 மடங்கு விலை என்று சொல்றாங்க. ஒரு மாம்பழத்தின் விலையை போல அப்பிள் பழம் 2 மடங்கு விலை. அப்ப ஒரு மாம்பழம் 10 ரூபாண்டா அப்பிள் பழம் எவ்வளவு? 2 மடங்கு. எவ்வளவு? 20 ரூபா. 2 மடங்கு. சரி, இப்ப இன்னொன்று சொல்றேன். அதாவது போன இந்த கிளாஸ்ல படிப்பிச்சதான், ஒரு மாம்பழம் இத போல 2 மடங்கு இது. இத போல மாம்பழத்திற விலையை போல 2 மடங்கு இது. இது வந்து 50 ரூபா என்று சொன்னா இது எவ்வளவு? 100 ரூபா. வெரி குட், 100 ரூபா. ஏன்னா 2 மடங்கு தானே, 50 எழுதிக்கலாம். சரி, இப்ப என்ன சொல்றேன்டா, இதையும் கூட்டினா 100 ரூபா இல்ல 150 ரூபா. சரியா? கவனிங்க, இதையும் கூட்டினா 150 ரூபா. இது இத போல சரியா, அதான் இந்த அப்பிள் பழம் மாம்பழத்தை போல விலையில 2 மடங்கு. இந்த அப்பிள் பழம் மாம்பழத்தை போல 2 மடங்கு. அப்ப 2ஐயும் கூட்டினா 150 ரூபா. அப்ப மாம்பழம் எவ்வளவு? முதலாவது விட 50 ரூபா, 2வது விட 100 ரூபா. எது வரும்? மாம்பழம் எவ்வளவு? இந்த அப்பிள் பழம் மாம்பழத்தை போல 2 மடங்கு. இது 2 மடங்கு, இது 1 மடங்கு. அப்ப மாம்பழம் எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபா. இப்ப பாருங்க எப்படி நாங்க கண்டுபிடிச்சேன் சொன்னா, இது 2 மடங்கு 2 பெட்டி, இது 1 மடங்கு 1 பெட்டி.
இப்ப 3 பெட்டியும் சேர்ந்து 150 ரூபா, 3 மடங்கும் சேர்ந்து 150 ரூபா. அப்ப ஒரு மடங்கு என்னடி பாக்குறதுக்கு 150 நாங்க 3ஆல பிரிக்கணும். 150 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சமெண்டா சரியா, ஒன்றுல வராது, பூச்சியத்தை போட்டுட்டு 15, 15லயும் 5 தரம் 5 3 15, 15 போனா 0, பூச்சியத்தை கிளறக்குவோம், பூச்சியத்திலையும் வராது பூச்சியம். அப்ப என்ன, ஒரு மடங்கு 50 ரூபாய். அப்ப இது 50 ரூபாய், இது 50 50 100 ரூபாய், இது 2. சரியா சரியா விளங்குதா? ரைட். இன்னொன்று சொல்றேன், இது தொப்பி, இதையும் இதை கூட ரெண்டையும் கூட்டினா 180 ரூபா. சரியா, அதான் வட்டி. இதை ரெண்டையும் கூட்டினா 180 ரூபா. தொப்பீர விலை இல்ல, குடட விலை தொப்பிர விலையை போல 2 மடங்கு. அப்ப விலை கூடினது எது? குடைங்கிறாங்க எழுத்துங்க. விலை கூடினது எது? குடட விலை தொப்பிர விலையை போல 2 மடங்கு. விலை கூடினது எது? கொடை. இது 1 மடங்கு என்று சொன்னா இது 2 மடங்கு. விளங்குதா? இது ரெண்டையும் சேர்த்தா 180. இந்த ரெண்டையும் சேர்த்தா 180. அப்ப என்ன செய்யணும்? யாரை காண தெரியும்? 1 மடங்கு. இது தொப்பி எவ்வளவு? யாரை காண தெரியும்? எப்படி காணலாம்? பிரிக்கணும். என்னத்தால? 3ஆல. என்னத்தை போட்டு பிரிக்கணும்? அந்த 180 போட்டு 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்க இதுல வராது, 0. வராட்டி கட்டாயம் 0 போட்டு பழகுங்க, இல்லாட்டி பிழைச்சி போகும். 18லயும் 6 3 18. 18ல 12 போனா 0. இந்த 0க்குள்ள இருக்கும், 0லயும் 3 முன்னாடி கீழே, அப்ப 0. அப்ப என்ன 60. அப்ப இது 60. அப்ப இது 2 60 60 120. விளங்குதா? விளங்கினார்கள்? ரைட், ஓகே. இப்ப இதுதான் அங்க இருக்கிறது, அதே கேள்விதான், அதைத்தான் விளங்கப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, என்னவா? குடையின் விலை தொப்பியின் விலையின் 2 மடங்கு. அப்ப குடட விலை, இந்த இருக்கிற குடட விலை தொப்பிர விலை 2 மடங்கு. அப்ப தொப்பி 1 மடங்கு என்று சொன்னா இது குடை 2 மடங்கு. அப்ப 3 மடங்கு 180. தொப்பி எவ்வளவு வருது? 60 ரூபாய். அப்ப குடை எவ்வளவு வருது? குடை எவ்வளவு வருது? 120 ரூபாய். இது விளங்கினாக்கள் மட்டும் கைவித்தலாம், விளங்கினாக்கள் மட்டும். சரி, இப்ப கேட்க போறேன். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு குடையின் விலைக்கு 3 பந்து வாங்கலாம். யார் சொல்லுவீங்க? ஒரு பால் எவ்வளவு? ஒரு குடட விலைக்கு 3 பால் வாங்கலாம். வெரி குட். இப்பதான் நமக்கு தேவைப்படுது ஒரு குடட விலை. உதாரணமா சரியா, 100 ரூபா ஒரு கொப்பிர விலை கொப்பி ஒன்று இருக்குது, இந்த கொப்பிர விலை 100 ரூபாயா? சரியா, உதாரணத்துக்கு ஒரு கொப்பிர விலை 100 ரூபாயா? இந்த கொப்பிர விலைக்கு 4 பென்சில் வாங்கலாம். சாரி, 5 பென்சில் வாங்கலாம். ஒரு பென்சில் எவ்வளவு? எவ்வளவு?
இந்த கொப்பில விலைக்கு 5 பென்சில் வாங்கலாம். ஒரு பென்சில் எவ்வளவு? எப்படி பாப்போம்? இந்த 100 ரூபாய 5ஆல பிரிக்கணும். பிரிக்க 0 ஒன்றுல அடங்காது 0 10 10லயும் வந்து 5 5 2 தரம் 5 10 10ல 10 போனா 0 இந்த 0 கீழே வைக்கும். இதுல அடங்காது 0. அப்ப எவ்வளவு? 20 ரூபாய் ஒரு பென்சில். அது போல அங்க தந்தது என்ன? நீங்க கண்டிருக்கிறீங்க இந்த குடை எவ்வளவு? இந்த குடை 120 ரூபாய். இதுக்கு நாங்க 3 பவுல் வாங்கலாம். அப்ப 120 3ஆல பிரிச்சா 4 3 12 0 0 வைக்கினா 0. இங்க 40 ரூபாய். அப்ப ஒரு பவுல் எவ்வளவு வந்தா 40 ரூபாய். ஒரு பவுல் 40 ரூபாய். இது யாருக்குள்ளங்கண்ணே? ஒரு பவுல் 40 ரூபாய். சரி, அப்ப ஒரு பவுல் 40 ரூபாய் உண்டா? தரிக்கு இதை போடுவோம். இது கண்டு தான் நாங்க போடணும். ஒரு பவுல் 40 ரூபாய். அப்ப இவ்வளவு கண்ணாடி எவ்வளவு? ஒரு கண்ணாடி எவ்வளவு? யாரு கையிலும் ஒரு கண்ணாடி. ஒரு பந்து 40 ரூபாண்டா ஒரு கண்ணாடி எவ்வளவு? தட்சீன் எவ்வளவு? 160. எப்படி விட வந்த? ஏனென்றா 240 கழிக்கணும். 200 ரூபாயில இருந்து 40 கழிக்கணும். வெரி குட். 200 ரூபாயில இருந்து 40 கழிக்கணும். 40 கழிச்சா எவ்வளவு வரும்? 200 ரூபாயில இருந்து இந்த 40 கழிச்சா எவ்வளவு? 160 ரூபாய். ஒரு கண்ணாடி 160 ரூபாய். இப்ப என்ன சொல்லி வைக்கிறாங்க? ஒரு கண்ணாடி வாங்கும் விலைக்கு 2 கடிகாரம் வாங்கலாம். இந்த 160 ரூபாய்க்கு 2 மணிக்கூட்டு வாங்கலாம். அப்ப ஒரு மணிக்கூட்டுற விலை யாரு கேளும்? ஒரு மணிக்கூட்டுற விலை எவ்வளவு? வஃபா சொல்லலுமா? ₹160 கண்ணாடி 2 மணிக்கூடு வாங்கலாம். அப்ப ஒரு மணிக்கூடு எவ்வளவு? 130 ரூபா. ஒரு மணிக்கூடு 130 ரூபா. பிழை. பிழை. யார் சொல்லுவீங்க? 60 ஏழுமா? தூக்க கலகம் அந்த ஒரு கண்ணாடி 160 ரூபா 2 மணிக்கூடு வாங்கலாம். அப்ப ஒரு மணிக்கூடு எவ்வளவு? பாத்திமா நுஹா எவ்வளவு வரும்? 80 ரூபா. 80 ரூபா. வெரி குட். இப்ப பாருங்க 80 ரூபா எப்படி வந்த? இந்த கண்ணாடி 160 ரூபா. இந்த 160 ரூபாய்க்கு 2 மணிக்கூடு வாங்கலாம். அப்ப 160 2ஆ பிரிச்சு பாருங்க. 2ஆல பிரிச்சிங்க 2ஆ எவ்வளவு வரும்? 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 8 8 2 16. 16ல 16 போனா 0. இந்த 0 கீழே வைக்கினா 0த்துல வராது. அதனால 0. அப்ப எவ்வளவு? இது 80 ரூபா. சரி, அப்ப இது 80 ரூபாண்டா அடித்தடி ரூலர் எவ்வளவு? ரூலர் எவ்வளவு? 20 ரூபாய். வெரி குட். ரூலர் எவ்வளவு? 20 ரூபாய். ஏன் 20 ரூபாய்? இது ரெண்டையும் கூட்டினா 100 ரூபாயா? அப்ப இது 80 ரூபாண்டா இது 20 ரூபாய். தரவுகளின் படி அடிமட்டம் ஒன்றின் விலை எவ்வளவு? அடிமட்டம் என்றாது இது இது எவ்வளவு என்று சொன்னா 20 ரூபாய். இந்த கேள்வி யாருக்கு விளங்கினேன்? சரி, விளங்காதாக்கள் கட்டாயம் ரெக்கார்டிங் கேட்கணும். சரியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா சில ஆட்களுக்கு விளங்காம இருக்கும்.
சரியா? விளங்காட்டி என்ன செய்யும்? ரெக்கார்டிங் தாரத்தை எந்த பாடம் நமக்கு விளங்கலையோ தார ரெக்கார்டிங்க திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்க்கணும் நாம. அப்பதான் நமக்கு விளங்கும். இதே மாதிரி கேள்விகள் நிறைய வரும். இன்னைக்கு இந்த அண்டைக்கு படிப்பிச்ச கேள்விகள் வளமையா வந்துட்டே இருக்கிற கேள்விகள். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா கட்டாயம் இந்த ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளணும். இன்றைக்கு 4 கேள்வி தான் விளங்கப்படுத்தினேன் இருந்தாலும் 4 தான் வளமையா வார கேள்விகள் தான். அவசரப்பட்டு போகல. ஏன்னா அவங்களுக்கு விளங்குற மாதிரி நான் விளங்கப்படுத்தணும். இல்லாட்டி நான் இன்றைக்கு முழுதும் முடிக்க ஏழு உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க பிரிப்பீங்கன்னு சொல்லி போனா அரைவாசி பேரு கெட்டிக்காராக்களுக்கு விளங்கும். சரியா? அடுத்த ஆக்கள் நாம இப்பதான் கொஞ்சம் செஞ்சு பழகி வாரோம். அப்ப எடுத்தோட நாம பாய புறப்பட்டா இயலாது. ரைட். அடுத்த கேள்வி போட்டா முடிக்கிறார்கள் கேள்வித்துங்க. ஒரு ஆளுக்கு முடிக்கட்டா 2 வீதிக்கு. அடுத்த கேள்வி போவோம். 54. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? தொப்பிக்கு நீங்க கண்டுக்கிறீங்க எவ்வளவு? தொப்பிக்கு 60 ரூபாய். இதுக்கு எவ்வளவு? 160 ரூபாய். ரெண்டையும் கூட்டினா 220 ரூபாய். இப்ப இன்னொரு சொல்லித்தாரன். இப்ப நாம கடைசியா செய்ததான கேள்வி, கடைசியா செஞ்சதான கேள்வி. இதுக்கு எடுத்த உடனே கேள்விய வாசிக்கப்போடா. ஃபர்ஸ்ட்டுக்கு வேணுமாடா கேள்வியை வாசிச்சு போட்டு, சரியா, 2 கேள்வியும் வாசிச்சு போட்டு என்ன செய்யணும்டா தரவின்படி எல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளவு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு காணணும். கண்டு வச்சதுக்கு பிறகுதான் அடுத்த வேலை செய்யணும். இப்ப ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து நம்ம விட பிடிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் இந்த வார கேள்வியில வாரது எல்லாத்துக்குமே நாம எப்படி செய்யறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மேல தாரத ஒவ்வொன்றும் எவ்வளவு, அது எவ்வளவு, இது எவ்வளவு, அது எவ்வளவுன்னு காணணும். எப்படி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சேன்? முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை வாசிக்கேன். மது வாங்கிய பொருட்களது விலை தரப்பட்டுள்ளது. குடையின் விலை தொப்பின விலைன்ற 2 மடங்கு. அப்ப இங்க நமக்கு படிக்க புதுசா பாடம் என்னன்னு சொன்னா மடங்கு கேள்வி. இப்ப யூனிட் கிளாஸ்ல நான் விளங்கப்படுத்தக்குள்ள மடங்கு என்று சொன்னா வயதுல மடங்கு, இவரை போல அவர் 2 மடங்கு என்று சொல்ல லாஸ்டா 2 கிளாஸுக்கு முன்ன போன ஞாயிற்றுக்கிழமைய விளங்கப்படுத்தின நினைக்கிறேன். மடங்கு என்று சொன்னா எப்படி வரும் என்று விளங்கப்படுத்த யூனிட் கிளாஸ்ல. சரியா? அதே போல இப்ப உங்களுக்கும் இங்க மடங்கு, 1 மடங்குண்டா எப்படி, 2 மடங்குண்டா எப்படி, இப்ப இதே மாதிரி விளங்கப்படுத்தீங்க. ஆனா அதுல நிறைய விளங்கப்படுத்தினேன். அதான் யூனிட் கிளாஸ். இப்ப இதுல அந்த அளவுக்கு நிறைய விளங்கப்படுத்தல. ஆனா விளங்கணுமன்றதுக்காண்டி இங்க ஸ்லோவா தான் போகலாம். ரைட். அடுத்த கேள்வி 55வது கேள்வி. போப்ரன்னுங்கிறார்கள் யாரு? 7:45 வரைக்கும் அடிக்கணும் கிளாஸ். சரியா? 7:45 வரைக்கும் அடிக்கிறேன். ரைட். என்ன சொன்னா படிப்பிச்சது எனக்கு ஒரு திருப்தி வரண்டாம். படிப்பிச்ச திருப்தி தான், ஆனா 5 கேள்வி முடிக்கிறது எனக்கு திருப்தி இல்லை. ரைட். பின்வரும் தகவல்களை கொண்டு 2 டொபிகளது பெருமானத்தை காண்க. 2 டொபி நாம ஏற்கனவே செஞ்ச. யாருக்கு விட சொல்லல? விட யாருக்கு சொல்லல? சஹி எலுமா. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா முதலாவது இருக்கிற படத்தை போல 2வதுல இருக்கான்னு பார்க்கணும். சரியா? அதே போல 2வதுல இருக்கா என்று பார்க்கணும். இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி? இங்க பாருங்க. என்னவா? முதல்ல கேள்விய பாருங்க. 2 டொபியில வருமானம் எவ்வளவு? என்ன 2 டொபி எவ்வளவுன்னா கேட்காங்க. சரி, இப்ப என்ன செய்வோம்? சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு 2 தயிர் வடையும் 1 டொபியும் 70 ரூபாய். அதே படம் அங்க இருக்கான்னு பாருங்க. என்ன இந்த 2 தயிர் வடையும் 1 டொபியும் இவ்வளவும் 70 ரூபாய். இவ்வளவும் 70 ரூபாய். அப்ப மிச்சம் அறிகிறது என்ன? மிச்சம் அறிகிறது 1 தயிர் வடையும் 1 டொபி. 1 தயிர் வடையும் 1 டொபி 40 ரூபாய். இங்க பாருங்க, விளங்காதாக்கள் பார்க்கணும். இது டொபி, இது டொபி,
இது தயிர் வடை, இது தயிர் வடை. அங்கால கீறி விளங்கப்படுத்தல சிலருக்கு விளங்க. அங்கால என்னண்டா 2 தயிர் வடை, 2 தயிர் வடையும் 3 தயிர் வடையும் 2 டொபியும், 3 தயிர் வடையும் 2 டொபியும், 2 டொபியும் இருக்கு. சரி, இது எவ்வளவு வேண்டா? இது 110 ரூபாய். இது எவ்வளவு வேண்டா? 70 ரூபாய். அப்ப இதுக்கு எப்படி விட எடுக்க? இது 2 இந்த அரிசி, இது 2 தயிர் வடையும் டொபியும் 70 ரூபாய். இங்க இந்த 2 தயிர் வடையும் டொபியும் இவ்வளவும் சேர்த்து 70 ரூபாய். அப்ப இவ்வளவு 110. இப்ப இவ்வளவு 70 ரூபாண்டா இவ்வளவு 2 வரையும் எவ்வளவு? ஒரு ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னா 110ல இந்த 70 கழிச்சோம், இவ்வளவுத்தையும் கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 11ல 4 7 போனா 4. அப்ப எவ்வளவு? இவ்வளவு 2 40 ரூபாய். அது 2 40 ரூபாய். அப்ப இது 2 40 ரூபாய் அப்படி சொன்னா அப்ப இது எவ்வளவு? இது 2 40. சரியா? இந்த அரைக்கிற தயிர் வடையும் இதுவும் 40 ரூபாய். அப்ப இது 40 ரூபாண்டா மொத்தம் 70 ரூபாய். அப்ப தயிர் வடை மட்டும் எவ்வளவு? அந்த 40 கழிச்சுடுங்க, எவ்வளவு? 30 ரூபாய். அப்ப தயிர் வடை மட்டும் 30 ரூபாய். அப்ப தயிர் வடை மட்டும் 30 ரூபான்னு சொன்னா இது மட்டும் 30 ரூபாண்டா இது 2 40 ரூபா தானே சொன்னோம். அப்ப டொபி எவ்வளவு? அப்ப டொபி எவ்வளவு? 10 ரூபாய். சரியா? டொபி எவ்வளவு? 10 ரூபாய். இப்படித்தான் நாங்க விட காண்றோம். அதுல இதுல தூக்கி தூக்கி வச்சு பார்த்து இது எவ்வளவு அது எவ்வளவு வர நம்ம மனசெலவாத்தாலும் செய்யலாம். அப்ப டொபி எவ்வளவு? 10 ரூபாய். தயிர் வடை எவ்வளவு? 30 ரூபாய். டொபி 10 ரூபாய், தயிர் வடை 30 ரூபாய். இப்ப என்ன கேள்வி? என்ன கேள்வி? கேள்வி என்ன? 2 டொபி எவ்வளவு? அப்ப ஒரு டொபி எவ்வளவு? 10 ரூபான்னு காண்டுட்டோம். அப்ப 2 டொபியும் எவ்வளவு? 20 ரூபாய். அப்ப 2வது விட. இந்த கேள்வி விளங்கினாக்கள் கைவித்தலாம். சரியா? ரைட். அடுத்ததுக்கு போவோம். இதுவும் அதே மாதிரி பெஸ்டுக்கு ஏபி ரெண்டையும் காணணும். என்ன செய்யலாம்? யாரு எனக்கு சொல்லி தருவீங்க? 7 மாணாக்கு என்ன செய்யலாம்? யாரு சொல்லி தருவீங்க? யாரால 7? சம்சுன், சத்திகாவா? எலிமா எப்படி செய்யலாம்? நாம என்னண்டா இதுல ஏபி 2 ஏயும் ஒரு பியும் இந்த கூட்டுத்தொகை, அந்த கூட்டுத்தொகை 90 ரூபாவாம். அப்ப 2வதுல 2 ஏயும் 2 பியும் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க சொல்றபடி 2 ஏயும் பின்னு 190 ரூபாயா? இது 2வது படத்துல 2 ஏயும் பியும் இருக்கு. ரைட், இவ்வளவும் தரிக்கு 2 ஏயும் பியும் 190 ரூபாய். அப்படித்தானே சொல்றீங்க? வா. ரைட். இப்ப பிஎஃப் காணலாமா? காணலதா? காணலாம். எப்படி காணலாம்? 310 ரூபாயில இருந்து 190 ரூபாய் கழிக்கணும். வெரி குட். இப்படித்தானே இருக்கணும். 310 ரூபாயில இருந்து 190 ரூபாயை கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு வரும்? பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியம்னா 0. இங்க பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா 0. ரைட். 11ல இருந்து 9 போனா 2. இங்க 2 தானே இருக்கின்ற. 2ல இருந்து 1 போனா 1. இப்ப 120 வந்திருக்கு. வா, 120 வந்திருக்கு. 120 வந்தது ஏதான் 120ங்கிறாங்க. கை வைத்துங்க. ஏ 120 இல்ல நீதான் 120ங்கிறாங்க. கை வைத்துங்க. வெரி குட். பி தான் 120. ஏன்? அங்க பாருங்க, பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பி தானே நாங்க கண்டிருக்கிறோம். மிச்சமா வர்றது பி. அந்த பி தான் 120. சரியா? அப்ப பி 120 என்று சொன்னா ஏ காணலாமா இல்லையா?
ஏ காணலாம். ரைட், எப்படி காணலாம். காணலாம்? இந்த முன்னுக்கு வாரத்துல இந்த பிக்கு பதிலா நாங்க 120 போட்டோம்டா 190ல இருந்து 120 கழிச்சோம்டா கழிச்சுட்டோம்டா எவ்வளவு வரும்? 70 வரும். என்ன 70 வரும். 2 ஏ 70 அப்ப ஒரு ஏ எவ்வளவு என்று பார்க்கணும். 2 ஏ 70 ஒரு ஏ எவ்வளவு? எவ்வளவு? 35 ரூபா. 2 ஏ 70 ஒரு ஏ வந்து 35 ரூபா. வெரி குட். இது விளங்கிச்சா? ரைட், விளங்கிட்டு. ஓகே, அப்ப கேட்டது என்ன? ஏண்டா எவ்வளவு கண்டுட்டோம். ஏ வந்து 35 ரூபா, பி வந்து 120 ரூபா. ரைட், இவ்வளவுதான் நம்ம எடுத்தது. இப்ப இதை கண்டு போட்டு தான் கேள்விக்கு போகணும். அப்பதான் நாங்க லேசா செய்யலாம். இப்படி கேள்விகள் வந்தா நாங்க இந்த படம் மாதிரி வந்தது, இந்த படம் மாதிரி வந்தது, இந்த படங்கள்ல வார கேள்விகள் வந்தா டெஸ்டுக்கு நாங்க என்ன செய்யணும்டா ஒவ்வொன்றும் என்ன என்றது கண்டத்துக்கு பிறகு கேள்விக்கு போனோம்டா நாம லேசா கண்டுபிடிப்போம். இல்லைன்னு சொன்னா கேள்வியை வாய்ச்சிருந்த மாட்டா தலையை சுத்தி தீப்போம். ரைட்டா? ரைட், பியின் பெருமானத்துக்கும் ஏயின் பெருமானத்துக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? வித்தியாசம் என்றா கழிக்கணும். ரைட், 120ல இருந்து 35 கழிக்கணும். கழிச்சா 10ல இருந்து 5 போனா 5, இப்ப 11ல இருந்து 8, அப்ப 85. சரியா? ரைட், அடுத்தது இதோட முடிப்போம். சரியா? இதல்ல இந்த 2 57 58 செஞ்சு ஓட்டு முடிப்போம். இடையில வச்சுட்டு போயிருமே. ஏயையும் பியையும் கூட்டினா ஏயும் பியும் எவ்வளவு? அதோட 2, அதாவது இங்க பாருங்க 2 ஏடவில தான் வரும். எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ஏயும் பியையும் கூட்டி திருப்பி ஏயையும் கூட்டணும். அப்ப ஏ எத்தனை? 35. சரியா? ஏ 35, இது 35, பி எவ்வளவு? 120. 120. அடுத்தது ஏயும் கூட்டுட்டான், அப்ப இன்னொரு 35. சரியா? அப்ப கூட்டினா எவ்வளவோ? இவ்வளவு வந்துட்டு அதான் தரிக்கிறது. 2 ஏயும் ஒரு பியும் 190 ரூபா. 190 ரூபா. அதுல இருந்து பிஏ கழிக்கட்டான். அப்ப பி 120 கழிக்கட்டான். பி 120 கழிக்கட்டான். கழிச்சு அவ்வளவு வரும்? 70 ரூபாண்டு வரும். சரியா? இந்த இறுக்கி விடு, இந்த அறிக்கி விடு. அடுத்தது செவ்வழகு வேலைக்கார குருவி. செவ்வழகு வேலைக்கார குருவின்னு சொன்னா எவ்வளவுல இருக்குது? யாரு கையில? செவ்வழகு வேலைக்கார குருவி எவ்வளவு இருக்குது? எவ்வளவுல இருக்குது? 100 ரூபாவுல இருக்கு. சரியா? 100 ரூபாவுல இருக்கு. 2 காசுத்தால கொடுக்கணும். 2 காசுத்தால. 2 சொன்னா எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா கொடுத்தா பி பொருள் 2 வாங்கினா யாரு சொல்லுவீங்க? பி 2 வாங்கினா பி எவ்வளவு வரும்? 1 120 ரூபா. 2 வாங்கினா 60. எவ்வளவு? 1 120 ரூபா. 2 வாங்கினா எவ்வளவு? 240 ரூபா. அப்ப 200 ரூபா காசு கொடுத்தா நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 40 ரூபாய் கொடுக்கணும். அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 40 ரூபாய் கொடுக்கணும். சரி, அப்ப முதலாவது விட. சரியா? முதலாவது விட. ரைட், ஒன்று சொல்லி தரணும். என்னன்னு சொன்னா 40 பேர் இருக்கிறீங்க, கட்டாயம் இன்னொரு விடி உண்டு. சரியா? இந்த கேள்வி இதே மாதிரி வேற என்னென்ன கேள்வி வந்தாலும் ஸ்டார்ட்ல சொல்லி தரேன். எக்ஸாமுகள் அப்படி வந்தா சரியா கேட்டுக்கொள்ளுங்க, மறந்துடக்கூடா. இப்ப நீங்க இங்க எக்ஸாம் செய்வீங்க, கிளாஸ் முடிஞ்சுதான் இனி இல்ல. 4 கேள்வி இருக்குது. அடுத்தது வந்தேன்டா டியூட் போடுறேன். செகண்ட் பாடம் 2வது பாஸ் பேப்பர் செய்யல, பாஸ் பேப்பர் வினா செய்யல. சரியா? அத ஒரு எக்ஸாம் மாதிரி செய்வோம்.
பாஸ் பேப்பர் வினாவை ஒரு எக்ஸாம் மாதிரி செய்வோம். அதை வந்து விளங்கப்படுத்துவோம். எக்ஸாம் மாதிரி செஞ்சு நீங்க என்ன மாதிரி எடுக்கிறீங்கன்னு பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி விளங்கிருக்குன்னு பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் மாதிரி நாங்க செய்வோம். சரியா? சரி, உங்களோட டியூட்டி இருக்குது, நீங்க கேள்வி செஞ்சு விடணும். அப்ப நாங்க எப்ப எக்ஸாம்னு சொல்லி இதுல செஞ்சு பார்ப்போம் என்ன மாதிரி நீங்க செய்யற முறையில நீங்க விளங்கி கொள்ளணும். அடுத்தது இப்ப இன்னொரு விஷயம் சொல்லித்தாரேன். ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப ஒரு கேள்வி ஒன்று வருகுது, அதுல முதலாவது விட 40, இரண்டாவது விட 70, மூன்றாவது விட 60. சரியா? இதுல நீங்க செஞ்சு பாக்குறீங்க. அடியோட விட வருது இல்ல, அடியோட தெரியா. பிக்ஸ சொல்லித்தார மறந்துடக்கூடாது. நீங்க செஞ்சு பாக்குறீங்க, அடியோட தெரியா. சேர்க்கு பேப்பரை கேட்டு வாராரு. அப்ப விட செஞ்சு விட்டு சும்மா கொடுத்தா ஒன்றும் இல்லை, வருதும் இல்லை. விட செஞ்சு விட்டு அப்படியே கொடுக்காம, சரியா, நடு பெருமதிக்கு கொடுக்கணும். விட தெரியாத சந்தர்ப்பத்துல சும்மா கொடுத்தா ஒரு ஆளுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று அடிச்சு கொடுத்தா சரியோ பிள்ளையோ மார்க்ஸ் வரும். அப்படித்தானே? சரியண்டா மார்க்ஸ் வரும், பிள்ளையண்டா நம்மட இது. அப்ப நடுப்பெருமானத்துக்கு கொடுக்கணும். நடுப்பெருமானம் என்று சொன்னா எது? கையை காட்டுங்க. எது நடுப்பெருமானம்? இப்ப நடுப்பெருமானம்டா கூடினதும் இல்ல குறைஞ்சதும் இல்ல. 60. சில நடுப்பெருமானம் நடு இது 2 தான். அது இல்ல. நடுப்பெருமானம் கூடினதும் மிதிக்கப்பட குறைஞ்சதும் மிதிக்கப்பட இடையில வர்றது அரைக்கணும். அப்ப எது? இது 40 குறையும், இது 70 கூட. அப்ப 2க்கு இடையில வர்றது 60. இதுக்கு விடையே கொடுக்கணும். சரியா? அப்ப இதுக்கு யார கொடுப்பீங்க? இது 100, இது 150, இது வந்து செய்த கேள்வியில சரியா வராது. நடுவுல 75. இது நடுப்பெருமானம். எந்த விடையை கொடுப்பீங்க? எந்த விட? நடுப்பெருமானம். இது ஆக குறையும், இது ஆக கூட. எது முதலாவது? இதுக்கு விடையை கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் இல்ல. சரி, எவ்வளவு எல்லாத்துக்கும் கொடுக்கப்படா. தெரியாத சந்தர்ப்பத்துல பேப்பருக்கு செஞ்சு பார்த்துட்டு வருதே இல்லை அப்படின்ற மட்டும் கொடுக்கணும். ரைட். இன்னும் உண்டு. இது 70, இது 60, இது 30. எது வரும்? நடுப்பெருமானம் 2வது. சரி, அப்ப சரியா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு செய்ய தெரியும். அண்டு பேய் இது இந்த இருக்கிற 2வது இந்த பி கேள்விக்கு ஒரு ஆளுக்கு செய்ய தெரியா. இந்த இருக்கிற பி கேள்விக்கு இதுக்கு ஒரு ஆளுக்கு செய்ய தெரியா என்று பார்க்கக்குள்ள பி பெருமானம் வெறும் செஞ்சு பார்க்க வருது இல்லை விட. அப்ப முதல்ல அது 56க்கு என்ன விட வந்துச்சு? நமக்கு 56க்கு என்ன விட வந்துச்சு? என்ன விட வந்துச்சு? 75, இது 95, இது 85. அப்ப நாங்க என்ன விட எடுத்தோம்? 56வது 85 தான் நம்ம செஞ்சு விட எடுத்தோம். சரியா? 85 தான் நாங்க விட எடுத்தோம். அந்த வந்துருக்கு. இது ஆக குறைய, இது ஆக கூட. அப்ப இது 2வது பாருங்க. இது 90, இது 50, இது 70. நடுவுக்கு வர்றது எது? இங்க இது இது இது. அப்ப எது விட வந்துச்சு? எங்களுக்கு 70 விட வந்துச்சு. 3வது வந்துச்சு. சரியா? ஆனா இத பாருங்க, கடைசி அப்படி வரல. சரியா? கடைசி என்ன வருது? ஆக கூடினது வருது. அப்ப என்ன சொல்ல வாரன்டா? சரியா? எல்லாத்துக்கும் சரி வராது. விளங்குதா? பெரும்பாலும் 10 கேள்வி என்றா ஒரு 6 கேள்விக்கு நடுவுல வர்றது வாங்க போறாங்க. சரியா? அப்ப நாங்க சும்மா தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கறத ஒரு மார்க்ஸுமே எடுக்காம இருக்கிறத இப்படி ஆன்சர்ல கொடுக்கணும். தெரியாண்டா மட்டும், தெரிஞ்ச வேணும் மட்டும் கொடுக்கப்படா. அது நம்மட முட்டாள்தனம். ரைட். 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இந்த மாதிரி தான் இதில் செஞ்சிருந்தா கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் சும்மா அடுத்திக்கலாம். நடுப்பெருமானம் தான் பெரும்பாலான கேள்விக்கு விட. ரைட். இனி நீங்க செய்யக்குள்ள
இந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். எங்களுக்கு விட தெரியாட்டா மட்டும்தான் நடவடிக்கை கொடுக்கணும். தெரிஞ்ச சொல்ல பெஸ்ட்டுக்கு செய்யணும், செஞ்சு பார்த்து பிறகு கொடுக்கணும். இப்ப ரைட், வேற இன்னும் போ நான் சொல்லித்தாரேன். சரியா? இனி நீங்க எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணுவீங்க. அதுக்காண்டி சும்மா மக்குத்தனமா அடிச்சுட்டு போட்டு அதுதான் அப்படின்ட்டு சொல்றேன்ல. தெரியாண்ட மட்டும்தான் நீங்க அந்த வேலை பார்க்கணும். பேப்பர் கொடுக்க போகல கேட்டு வாராது ஃபுல்லா செஞ்சு பார்க்கணும். எனக்கு தெரிய வர்றதே இல்லை, என்னத்தையாவது ஒன்றை போட்டு கொடுக்கணும். அதை கொடுக்கறது தான் இப்படி கொடுக்கணும். ரைட், முடிப்போமா கிளாஸ்? Recording stopped. சரி, கிளாஸ் திருப்தி தானே?